இதான் பண்ணுவேன், உன்னால என்ன பண்ண முடியும்னு கேட்க என்ன பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு அடிக்கிறான். ஜஸ்ட் மிஸ். ஃபோர்ஸ்ல வெறும் கையை போனா என்ன ஆகும்? ஐயோ அம்மானு கையை பிடிக்க அவ பயங்கர ஃபோர்ஸ்ல கொண்டு வந்து அப்படியே நிறுத்திட்டு அடிக்கல. கேமராவை பார்த்ததும் பம்ப ஆரம்பிச்சிட்டா. நான் என்னடி ஒண்ணு பண்ணுங்க, ஐயோ என்ன அடிக்கிறான்னு கத்த ஆரம்பிச்சிட்டாளா. கரெக்டா நம்ம ஹீரோ வந்து இதை உண்மைன்னு நம்பி அவனை பிடிச்சி தள்ளி விட்டான். நீ ஓகே தானே, உனக்கு ஒன்றும் ஆகலையேன்னு கேட்க ஐயோ எனக்கு உன்னோட ப்ரொடெக்ஷன் தேவையில்லைங்கிறா. உனக்கு தேவையில்லைங்கிறா. ஹே இங்க ஒருத்தர் நின்றுட்டு இருக்கேன். 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஓ சேர்ந்து பிளான் போடுறீங்களான்னு சொல்லிட்டு கடுப்புல நம்ம தங்கச்சியை அடிச்சிட்டான். கரெக்டா அக்கா காட்ஸை கூப்பிட்டு வந்துட, நீங்க 2 பேரும் போய்க்கோங்க, நான் இதை பாத்துக்கிறேன்னு அனுப்பி வச்சுட்டா. ஸோ இப்போ வெளியே வந்து உட்காந்துட்டு அவனுக்கு மருந்து போட்டு விட்டுக்கிட்டே, உனக்கு சுத்தமா சண்டை போடவே வராதப்போ எதுக்காக ஹீரோயிஸ்தை காட்டணும்னு ட்ரை பண்றேங்கிறா. அவன் உன்னை அடிக்கிறது பார்த்து அதனால தாங்கவும் ஜின்ன அப்படியே நம்ம ஹீரோயின் போல காட்டுறாங்க. அங்க சண்டையெல்லாம் நடக்கல, நான் எவிடன்ஸை தான் கிரியேட் பண்ணிட்டு இருந்தேங்கிறா. அப்படியா, நான் கூட எதுவும் நினைச்சிட்டேனேன்ட்டு இவ குறுன்னு பார்க்க விடு இதெல்லாம் அவ்வளோ பெரிய அடி இல்லைங்கிறா. சரி உங்களுக்கு திரும்ப மீட்டிங் வேற போகணும்னு நினைக்கிறேன், மேக்கப்பை வச்சு காயத்தை மறைச்சிருன்னு சொல்லிட்டு போட்டு விட்டுட்டு இருக்கா. இவனுக்கு கிட்ட வந்தாலே ஒரு மாதிரி இருக்கு, இதுல போட்டு முடிச்சுட்டு கண்ணாடியை கொண்டு வந்து வச்சுட்டு இன்னுமே கிட்டத்துல வந்து கிட்ட பார்த்தாதான் கரெக்டா இருக்கானே தெரியுங்கிறா. அப்படியே திரும்ப இப்படி பார்க்கவும் 2 பேரும் அப்படியே ஒருத்தர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருவேளை என் ஃபேஸ் மாறிடுச்சோன்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்குறா. மாறல. உங்களுக்கு கண்ணாடியை காட்டினா என் ஃபேஸில் என்ன தெரியுது, என்ன பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறா. சரி எனக்கு மீட்டிங் இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்னு கேட்க அது குவான் தான் சொன்னான், நீங்கள் தான் அவன்கிட்ட சொல்லியிருப்பீங்க போலன்னு சொல்லிட்டு அப்படியே மழுப்பிட்டா. இப்போ அப்படியே கட் பண்ண மீட்டிங்க்கு தான் வந்திருக்கா. வாத்து ஒருத்தர் துரத்துச்சல அவர் தான். 2 டைப் ஆஃப் எலாஸ்டிக் மெஸ்ல எதை எடுக்க போறீங்கன்னே நீங்கள் சூஸ் பண்ணல, இதை எப்படி என்னால் பண்ண முடியுங்கிற மாதிரி சொல்ல ஐயோ சார் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் மிஸ்டர் தங்ஷி எங்கே கூட்டு வந்திருக்க சொல்லடாங்கிறான். ஆக்சுவலாக ஃபைபர் எலாஸ்டிக் மெஸ் தான் யூஸ் பண்ணலான்னு இருக்கோம், அதனோட டெவலப்பருக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது, ஸோ அப்படியே நீங்களும் எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தா நல்லா இருக்கும்னு கேட்க ஐயோ தங்ஷி நானும் உங்களுக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன், ஆனால் இந்த பிஸ்னஸ் ஃபீல்டை அதுதான் பண்ணவே முடியாதுங்கும் போது கரெக்டாக அவரோட பொண்ணு வரா. நம்ம யுவான் இந்த பொண்ணுக்கு தான் காமிக்கில் சைன் போட்டு கொடுத்துருப்பா. அதில் அப்பாவும் பொண்ணும் சேர்ந்து இருக்கிற மாதிரி டிராயிங்கையும் போட்டு சைன் போட்டு கொடுத்துருக்கா. அதனால அந்த பொண்ணு இன்னுமே அப்பாவோட ரொம்ப அட்டாச் ஆகிட்டா. இதை பார்த்தவர் அப்படியே கண் கலங்கி போய் உங்களுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும், கண்டிப்பாக உங்களோட ஆர்டரை ஏற்றுக்கிறேன், இதில் லாஸே வந்தாலும் பரவாயில்லைங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. யுவான் மொத்த புக்லையும் சைன் போட்டு முடிச்சுட்டு கிட்ட சொல்லியிருப்பா. அதை எடுக்க வந்தவ ஒவ்வொரு நோட்டா ஓபன் பண்ணி பார்க்க ஒவ்வொரு புக்லயும் ஒவ்வொரு மாதிரி அப்பா பொண்ணு இருக்கிறத வரைஞ்சிருக்கவும் இதே மாதிரிதான் எல்லா புக்லயும் சைன் பண்ணிருக்கேன்னு கேட்க ஆமா ஏதாவது பிரச்சனையான்னு கேட்கிறா. உனக்கு கஷ்டமா இல்லையான்னு கேட்க இங்க பாரு சீக்கிரமா வரைஞ்சிடலான்னு சொல்லிட்டு அழகா ஒன்னு வரைஞ்சு காட்டா. எனக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு ரொம்ப தேங்க்யூங்க. ஒரு மாதிரி பார்க்கவும் இல்லை எனக்காக இல்லை தானேங்கிறா. ஆமான்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு இருக்கா. ஃபேன் இவ்வளோ போலவே இருக்கிறதால தான் அவள் இவ்வளோ பண்ணியிருக்கா அந்த பொண்ணுக்கு. இது இவனுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. அப்படியே அவளையோ பார்க்க என்னை பற்றி ஓவராக திங்க் பண்ணாத, என்னோட அப்பா அம்மா 2 பேரும் ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்ல ஐயோ சாரி நான் வெறும் ஃபோட்டோவில் தானே அவங்கள பார்க்குறேன்னு கேட்கவும் ஆக்சுவலாக எனக்கு ஒரு 7 வயசு இருக்கும்போது 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ என்னோட சின்ன வயசு ஃபுல்லுமே அங்கே இங்கேன்னு பால் மாதிரி ஆடிக்கிட்டே தான் இருந்தேன். அடுத்து அவங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு இடத்துல செட்டில் ஆகிட்டாங்க. அவங்க 2 பேருக்குமே இப்போ குழந்தைகள் இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்கன்னு சொல்ல அப்போ நீன்னு கேட்குறான். நானும் ரொம்ப நல்லா தான் இருக்கேன். ஃபேன் அவங்க அம்மாவை எழுந்ததும் அவங்க அப்பாவையும் எழுந்துருவன் ரொம்ப பயத்தில் இருப்பாள்ல, அதான் அவங்க அப்பா அவளை எவ்வளோ லவ் பண்ணுறாருன்னு அவளுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் ஒவ்வொரு புக்லேயும் ஒவ்வொரு மாதிரி வரைஞ்சங்கிறா. நீ இதை யாருக்காக பண்ணாலும் சரி என்னோட மரியாதை உனக்காக கூடிக்கிட்டே தான் இருக்குங்க. எனிவே வெல்கம், என்னோட ஹீரோயின் பாரு உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி அவளோட டிராயிங்கை காட்ட கண்டிப்பாக நான் அவளை டிசப்பாயின்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லி வாய மூடல. கரண்ட் போயிடுச்சு போல, ஃபியூஸ் போயிடுச்சு. இதை நீ சேவ் பண்ணி வச்சியா இல்லையான்னு கேட்க முழிக்கிறா. இதுக்காக அவள் கொஞ்ச நேரம் தான் அப்செட்டாக இருந்தா, அதுக்கப்புறம் ஜாலியாக பேச ஆரம்பிச்சிட்டா தெரியுமா. ஸோ நமக்கு இந்த சான்ஸ் கிடைச்சதுக்கு காரணமே யுவான் தான், அவளுக்கு நம்ம கண்டிப்பாக தேங்க் பண்ணி ஆகணுங்கிற மாதிரி நம்ம தங்ஷி கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அப்போ அப்படியே ஜின்னையை கூப்பிடு நம்ம சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலாங்க. ஐயோ வேணாங்கிறான். ஏன்னா ஜின்ன பார்த்ததும் என் மனசு மறுபடியும் பறி கொடுக்குற மாதிரி இருக்கு. எனக்கு தெரியும் சூமியா இப்போதான் இருந்தான், அதுக்குள்ளே இன்னொரு பொண்ணை பார்க்குறது எவ்வளோ தப்புன்னு, ஆனால் என்னால் முடியலங்கிற மாதிரி சொல்ல இவனை கம்ஃபர்ட் பண்ணலான்னு ஒருவேளை சூமியா இழந்ததும் நீ ஜின்னை பார்க்குறல்ல ஒரு சிம்பத்தியை தான் நீ லவ்வா தப்பாக புரிஞ்சுக்கலான்னு சொல்ல நிறுத்து இப்போவே காரை நிறுத்துன்ட்டு நான் ஜின்னை பார்க்க போகிறேங்கிறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்டேன். வாங்கோட டீம் இவன் அதிகமாக லீவ் போட்டே இருக்கேன் அப்படி சொல்லிட்டு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன்ட்டு பண்ணிகிட்டு இருக்கா. கரெக்டாக நம்ம ஹீரோ வேற சாப்பிட்லான்னு கூப்பிட இல்லை எனக்கு ஓவர் டைம் இருக்குங்கிறா. ஆனாலும் அவன்
பரவாயில்ல, நான் உனக்காக லேப்க்கு வெளியே வெயிட் பண்ணுறேன்னு வேற சொல்லிட. ஐயோ சாரி வாங், எனக்கு ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு, கண்டிப்பா சீக்கிரமாவே வந்து உனக்கு வேலையை முடிச்சு தரேன்ட்டு ஓடுறா. இவன் இங்க கூலா 2 பேக்கை தூக்கிட்டு நேரா லேபுக்கு வந்துட்டு இருக்கேன். சைக்கிள்ல அவனையே முந்திட்டு அடிச்சு புடிச்சு ஓடிட்டு இருக்கா. சிங் தானே போறதுன்னு இவன் கண்டுபிடிச்சிட்டான். இவன் இங்க அதுக்குள்ள கோட்டை மாட்டி ஆளையும் மாத்திட்டா. உள்ள வந்து சிங் வந்தாலேன்னு கேட்க அவ வரேன்னு சொல்லவே இல்லையேங்கிற மாதிரி சமாளிச்சிட்டா. வந்தவனும் ஃபுட்டை கொடுத்துட்டு கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்கு, உங்ககிட்ட தான் அட்வைஸ் கேட்கணும்னு வந்திருக்கேங்கிறான். அடப்பாவி, நானே வீடியோ பார்த்து ஓட்டிட்டு இருக்கேன், உனக்கு வேற நான் சொல்லணுமான்ட்டு. ஃபர்ஸ்ட் நம்ம சாப்பிடலாமே, எனக்கு பசிக்குதுன்ட்டா. எனக்காக ஃபுட் வாங்கி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூன்ட்டு சாப்ஸ்டிக்கை உடைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கேன். இவளை அவாய்ட் பண்ணக்கூடாது, ஜின்னை இவன் லவ் பண்றான்னு தப்பா தான் புரிஞ்சுக்கிட்டான்னு இவனுக்கு இவனே புரிய வச்சுக்கணும். ஸோ அதுக்காக தான் இப்போ இவளை மீட் பண்றான். ஆனா இவன் இங்க இது தெரியாம அவன் அறிவை வளர்த்துக்கிறதுல எவ்வளோ ஆர்வமா இருக்கான். பயங்கரமான ஆளா இருப்பான் போலேன்ட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கா. மிஸ் ஜின்னு ஆரம்பிக்கும் போதே ஆண்ட்டு சும்மா முதக்கிட்டு இருக்கா. இன்னும் இவ ஜின்னா தான் இருக்கா, நமக்கு மட்டும் செங்கா இருக்க மாதிரி காட்டுறாங்க. அப்போன்னு பார்த்து கரெக்டாக கரண்ட் போயிடு வந்து ஆன் பண்ணி பார்க்குறான், ஆக மாட்டேங்குது. டோர்லையும் எலக்ட்ரிக்கல் லாக் செட் பண்ணியிருக்கிறதால அதுவும் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. இதை பண்ணவன் ஜின்னாவோட ஹஸ்பண்ட் குவான் தான். இருங்க 2 பேரையும் கையக்களமாக பிடிச்சி மாட்டி விட்றங்கிற மாதிரி அவனோட பிளானு. சரி பண்ணுறதுக்கு சொல்லி டால் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இருட்டில் எப்படி சாப்பிட முடியும்? 2 பேர் ஃபோன்லேயும் சார்ஜில், ஸோ டார்ச்சும் போட முடியல. தீந்து போன பேட்டரியிலையும் பவர் இருக்குன்னு சொல்லி இவனே ஒரு லைட்டை கண்டுபிடிக்கிறான். ஓ அமேசிங் மிஸ்டர் தங்ஷிங்க, மிஸ் ஜின் நீங்கள் என்னை விட டேலண்ட்டு, இதுக்கு போய் ஷாக் ஆகுறீங்கன்ட்டு போக. ஆமால நான் மிஸ் ஜின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேர் ஒன்றா வந்து உட்காந்துட்டு சிரிச்சு சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவ இன்னும் ஜின்னா தானே இருக்கா. ஜின்னையும் தங்ஷியும் கையும் களவுமா பிடிக்கலான்னு ஜின்னோட ஹஸ்பண்ட் உள்ள வந்தான் இல்லையா. இப்போ இவனை பார்த்து ஷாக் ஆகி எழுந்துவன், பின்னாடி நம்ம ஹீரோனை காணோன்னு அதை விட ஷாக் ஆகிட்டான். அவ தெரியாத மாதிரி ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிட்டா. அவங்களோட அஃபேர் எல்லாருக்கும் தெரியணும். லேப்ல டேட் பண்றாங்களான்ட்டு எல்லாத்தையும் வீடியோ போடின்ட்டு இருக்கான். ஜின் ஒரு இன்னசென்ட், தேவையில்லாம பேசாதான் நம்ம ஹீரோ சொல்ல, ஜின்னா இன்னசென்ட் பார்க்கலாம் வருவான்ல உள்ளதானே இருக்கான்னு சொல்லிட்டு பேச நம்ம ஹீரோயின் கெட்டப் மாத்தி வந்துட்டா. யாருக்கு அஃபேர்? நாங்க 2 பேரும் ஜஸ்ட் சாப்பிட்டு தான் இருந்தோம், இதுக்கு பேர் அஃபேரான்னு சொல்லி கத்துறா. இவன் எங்க இருந்து வரா, எப்படி வந்தா அப்படி சொல்லிட்டு ஹீரோக்கு ஷாக்கு. நீ இங்க என்ன பண்றமான்னு குவான் கேட்க, நான் இங்க என்ன பண்றேனா, நானும் சிங்கிள் அவரும் சிங்கிள், 2 பேரும் டேட் பண்ணா கூட தப்பு கிடையாது, உன் வேலையை பார்த்துட்டு போயாங்கிறா. என்ன நீங்க 2 பேருமா டேட் பண்ணிச்சிருக்கீங்கன்னு இவன் கேட்கவும் சமாளிக்கணும்ல, ஸோ அதனால ஆமான்ட்டா ஹீரோவும். இவன் இங்க ஜின்னை மட்டும் திரும்ப தொல்லை பண்ண அப்புறம் அவ்வளோதான் பார்த்துக்கங்க. ஏய் தங்ஷி உன்னை லவ் பண்றானா, முதல் நீ உன்னை கண்ணாலே பார்த்துருக்கியான்னு சொல்லிட்டு அவன் போட்டு சிரிக்க இவளுக்கு ரொம்பவே கஷ்டமா போயிடுச்சு. ஆனா நம்ம தங்ஷி அவளை பிடிச்சி செங் நேர்மையான ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய பொண்ணு. அவ என்ன பொறுத்த வரைக்கும் அழகுதான். வெளி தோற்றத்துக்கு வேணா நீ அழகா இருக்கலாம், ஆனா உள்ள அத்தனையும் அழுக்கு. பரவாயில்ல நான் அப்படியே இருந்துட்டு போறேன். நீங்க 2 பேரும் அப்படி டேட் பண்றவங்க எதுக்காக ஜின்னோட லேபுக்கு வரணும்? போய் சொல்றதுல லாஜிக்கோட சொல்லணுங்க. இவ உடனே சமாளிக்கிறதுக்காக நாங்க நடிச்சு பார்த்துட்டு இருந்தோம். ஷையான டாக்டரும் ரூடான அசிஸ்டன்ட்டும் சொல்லிட்டு ஹீரோவை பிடிக்க இவனுக்கு ஒரு மாதிரி ஷிவர் ஆகுது. இவனை வேற சமாளிக்கணுமே, ஸோ நம்ம ஹீரோயின் இவனும் பிடிச்சிட்டு ஆமான்னு சொல்லி இன்னும் டைட்டா வேற ஹக் பண்ணி காமிச்சுக்கிட்டு இருக்கான். இது வேற இன்னும் படம் பிடிச்சிட்டு இருக்க, ஆஃப் பண்ணு. ஜின் கிட்ட சொல்லி வை, என் வழியில வராம இருக்க வரைக்கும் தான் அவளுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். இப்போ போனதும் விலகிட்டு என்ன நடக்குது, நீ இங்க என்ன பண்றேன்னு கேட்கிறான். சின்ன பக்கத்துக்காக தான் வந்த, லிஃப்ட்ல தெரிஞ்சு பொண்ணுன்னு பார்த்ததும் பேசிட்டே நின்னுட்டேன். கரெக்டா பவர் கட் வேற ஆயிடுச்சா, அதான் கவலைப்பட்டு உள்ள வந்து பார்த்தா இந்த குவான் இப்படி சீன் கிரியேட் பண்ண பார்த்தானா, அதான் வந்து ஹெல்ப் பண்ணுங்கிறா. சரி ஜின் எங்க போயிட்டான்னு கேட்க அவ இங்கிருந்து தப்பிச்சு போயிருப்பான்னு சொல்லவும் என் கண்ணுக்கு தெரியலங்கிறா. உன் கண்ணுக்கு தெரிஞ்சிருந்தா குவானு கண்டுபிடிச்சிருப்பான்ல, தெரியாம தான் போயிருப்பாங்கிறா. சரி இதை பத்தி வேற யார்கிட்டயும் சொல்லிடாதங்க. எதை பத்தின்னு கேட்குறா. ஷை டாக்டர்னு சொல்ல சொல்ல மாட்டேன்னு இருக்கா. இப்போ அப்படியே கட் பண்ண வீட்டுக்கு வந்துட்டா. அப்போ தங்ஷி இவ கையை பிடிச்சி செங் நேர்மையான ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய பொண்ணு, என்னை பொறுத்த வரைக்கும் இவ அழகுதான் அப்படின்னு சொல்லியிருப்பான்ல, அதுதான் அப்படியே நினச்சி பார்த்துட்டு இருக்கா. இவளே அழகாக தான் இருக்கா, இவளை அழகில்லைன்னு சொல்கிறதா ஏற்றுக்கவே முடிய மாட்டேங்குது. எனிவே இப்போ நெக்ஸ்ட் டே ஆஃபீஸில் பார்த்தா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் போஸ்ட் கொடுத்து நின்னாங்கல்ல, அதை அவனுக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க போல. இது பார்த்து விழுந்து சிரிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்ததோ எப்ப இருந்து நீயும் மிஸ்டர் தங்ஷியும் ஒரு டேட்லாம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னு ஒருத்தன் கேட்க, ஏய் அவளே பிளாக்மெயில் பண்ண மாதிரி இருக்குடாங்கிற மாதிரி அந்த லீவ் பொண்ணு வேற பேச இவளுக்கு கடுப்பாகுது. அப்போ ஃபோனை எடுத்து பார்க்க இந்த ஃபோட்டோ ஸ்ப்ரெட்டாக இருக்கிறது தெரியவும், இந்த ஃபோட்டோவை நான் அவரை பிளாக்மெயில் பண்ணியெல்லாம் எடுக்கல, அவர் எனக்கு டின்னர் வாங்கி கொடுத்தப்ப எடுத்ததுங்கிறா. கொஞ்சம் வாமா செங்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிடுறான். அப்போ இந்த லீவ் பொண்ணு, இந்த செங் பாரு கொஞ்சம் கூட பயமே இல்லாம எவ்வளோ போய் சொல்றா, தங்ஷி இவளை டேட் பண்றாராமா, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டவன் நேரம் அந்த பொண்ணுக்கிட்ட வந்து செங் ஒன்றும் போய் சொல்ல, நேற்று டின்னர் நான் தான் அவளுக்கு வாங்கி கொடுத்தேன், அப்போ நான் தான் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டேன்னு சொல்ல,
அப்போ நீங்கள் 2 பேரும் டேட் பண்ணுறீங்களான்னு கேட்கவும் இல்லைன்ட்டான். ஆனால் நான் தான் செங்ஷெங் பின்னாடி சுற்றிட்டு இருக்கேன், அவள் தான் இன்னும் ஓகேவே சொல்லலைன்னு சொல்கிறான். நம்ம 2024 இருக்கோம், இன்னும் ஒருத்தரோட அவுட்லுக்கை வச்சு எடை போடுறீங்க. இங்கே திறமை மட்டும்தான் பேசுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு தான் இவ்வளோ சப்போர்ட்டிவாக பேசிட்டு போகிறான். ஸோ இப்போ நேராக அவன்கிட்ட வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்யூ, ஆனால் நான் உண்மையை தான் சொன்னேன், இருந்தாலும் அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிற மாதிரி நானும் ஓவராக பேசியிருக்கக்கூடாது, நானே அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வச்சிடறேன், இதை சரி பண்ணிடுறேன், என்னை மன்னிச்சிடுங்கன்னு கேட்க அவன் இந்த பில்லை பே பண்ணுங்கிறான். நான் இதுக்காக வார வாரம் உங்களுக்கு பூ வாங்கி கொடுக்கணும்னு கேட்க நான் உனக்கு வார வாரம் பூவும் சாப்பாடும் வாங்கி தருவேன். குவான் எப்படியும் நம்மளோட ஃபோட்டோஸை ஸ்ப்ரெட் பண்ணிட்டால, ஜின்னோட டிவோர்ஸ் கேஸ் முடிகிற வரைக்கும் இதை நம்ம தொடருவோம்னு சொல்ல ஓஹோ குவான் நம்ப மாட்டாங்கிறதுக்காக இதை பண்ணுறீங்களா, எப்படி பார்த்தாலும் ஜின்னு மேலே உங்களுக்கு அக்கறை தான் போங்கன்னு சொல்லிட்டு பில்லை பார்த்தா 1263 யுவான். இந்த ஒரு பூ இத்தனை விலையான்னு கேட்க சுஷி எப்படியோ உனக்கு காசு கொடுப்பாள்ங்கிற மாதிரி சொல்ல எனிவே ஓகேன்ட்டா. கட் பண்ணா அவள் எந்த பூவுக்கு காசு கொடுத்தாலும் அந்த பூ டெலிவரி ஆகிடுச்சு. அவங்களுக்கே பூ வாங்கிக்கிறாங்களாங்கிற மாதிரி லீக் கேவலமாக பேச அதில் நம்ம தங்ஷியோட பேர் போட்டிருக்கவும் இவளே ஷாக் ஆகிட்டான். அப்படியே நம்ம ஹீரோனுக்கு கெத்தா இருக்கு. இப்போ அந்த கார்டை ஃபோட்டோ எடுத்து ஹீரோக்கு அனுப்பி இந்த கார்டுக்கும் நான் பே பண்ணுமான்னு கேட்க வேணான்ட்டான். அது வந்துட்டு அந்த ஷாப்பே ரேண்டமாக இது மாதிரி கார்ட்ஸ் அனுப்புறதாமா. அதில் அவள் அழகா இருக்கிறதால தான் நீங்கள் அவளை லவ் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் லவ் பண்ணுறதால தான் அவள் அழகாவும் இருக்காங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. தென் இப்போ பிரேக்கில் நம்ம ஹீரோயின் ஸ்வீட்டை சாப்பிட்டுட்டு பொய் சொல்கிறது நல்லது இல்லைனாலும் அது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கேன். இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லெசன் எடுக்கிற நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருந்தாலும் அவள் அதை சாப்பிட்டுட்டே அந்த காலத்துலலாம் சந்தோஷத்துக்காக ஒன்று சாப்பிட்டாங்க, இப்போ பாரு நீ சாப்பிட்டா ஹெல்த்தாக இருக்க மாட்டோன்னு ஒதுக்கி வைக்கிறாங்கன்ட்டு ஸ்வீட்டுங்கிறது உண்மையானது, இது ஒன்றும் பொய் கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிட இத்தனை லெசன் எடுத்தவனே ஒரு ஸ்வீட்டை தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். இப்போ இந்த பக்கம் யுவானை காட்ட குவான் அவங்களோட ஃபோட்டோவை ரிலீஸ் பண்ணி விட்டால, அவனோட சீக்ரெட்டான அஃபேரை இவங்களும் எக்ஸ்போஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ அந்த அஃபேர் பண்ணிட்டு போய் இது மாதிரி எங்கள் ஹோட்டலில் ஒரு லக்கி ட்ரா போயிட்டுருக்குன்னு சொல்லி ஒரு கார்டை எடுக்க சொல்கிறா. அதில் உங்களுக்கு ஸ்பெஷல் கிஃப்ட் கிடைச்சிருக்கு, எந்த காசும் இல்லை, நீங்கள் ஜாலியாக ரூமில் ஸ்டே பண்ணலான்னு சொல்ல அப்போ குவானை கூப்பிட்டு ஜாலியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போகுது. சூப்பர் மிஷன் கம்ப்ளீட்னு திரும்பினா அந்த டப்பாவை கு பிடிக்கிறான். நானும் ஒன்று சூஸ் பண்ணுறேன்னு எடுக்க அவள் எல்லாத்துலேயுமே ஸ்பெஷல் ப்ரைஸ்ன்னு தான் போட்டிருக்கா. இன்னும் நீ பார்த்துட்டியான்னு கேட்க கவலைப்படாது யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்ட்டான். அப்போன்னு பார்த்து செக்யூரிட்டி என்ன இங்கே அனுமதி இல்லாமல் வித்துட்ருக்குன்னு சொல்லி துரத்தேன். குவான் கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இந்த பக்கமாக கூட்டிகிட்டு வந்துட்டான். நல்ல வேலை நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்க, இல்லை அக்காக்காரி என்னை முடிச்சிருப்பாங்கவும். என்ன பண்ணுறது, என்னை பார்க்கும்போதெல்லாம் உனக்கு அன்லக்கியாக போயிடுதேன்னு இவன் சொல்ல சேச்சா அப்படிலாம் இல்லைன்ட்டு பாக்ஸ் ஆட்ட பாக்ஸே பிஞ்சு போச்சு. தென் இப்போ அப்படியே கட் பண்ண அந்த ஹோட்டலுக்கு தான் திருட்டுத்தனமாக அந்த பொண்ணை மீட் பண்ணுறதுக்காக குவான் வந்திருக்கான். எங்கேயோ கேமரா இருக்கும் போல் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்க பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் ஹிடன் ஃபில்டர் போட்டு மறைஞ்சு உட்காந்துட்டு இருக்கா. அப்படியே இந்த பக்கம் குவையும் யுவானையும் காட்ட இவங்க 2 பேரும் வீக்கெண்டை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக காட்டுக்குள்ளே வந்திருக்காங்க. இவன் தான் அனிமல் வாலண்டியராக இருந்திருக்கான் இல்லையா, ஸோ பேர்ட்ஸ் பற்றியெல்லாம் நிறையா அவளுக்கு சொல்கிறான். அப்போது பைனாக்குலர் யூஸ் பண்ணி பேர்ட்ஸை பார்க்கும்போது இப்படிக்கா திரும்ப இவன் தான் போட்டிருக்கான். ஸோ இவனும் சேர்ந்து வரான். இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அவளையே குறுக்குறுன்னு பார்த்துட்டு இருக்கான். 2 பேரும் ஜாலியாக டைமை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. என்னோட ஹீரோயினுக்கு நீங்கள் நிறைய லக்கா கொடுத்துருக்கீங்க, ஸோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு ட்ரீட் வச்சு அவனுக்கு தான் ஓவர் லக்கா நடக்குமே, ஸோ கையிலேயே பணம் வந்து விழுமா. அதே மாதிரி கடவுளே எனக்கும் ப்ளஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கையை நீட்ட விழலை. திரும்பவும் ட்ரை பண்ண அவன் மரத்தை எட்டி உதச்சு அவள் கையிலேயே பழம் விழுகிற மாதிரி பண்ணிட்டான். ஆனால் என்ன அது அழுகுன பழமாக போயிடுச்சு பாவம். பரவாயில்ல நம்ம இதை ஷேர் பண்ணிப்போன்னு பிச்சு கொடுத்தவன் சாப்பிட போகலாமான்னு கேட்க இவன் நம்ம ஹீரோயினோட சாப்பிட போகணுன்ட்டா. ஸோ இப்போ அக்காவோட தான் 3 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குதேன்னு சந்தோஷப்பட்டா கரெக்டாக ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் பண்ணி உண்மையான ஜின் பொண்ணு எழுந்துட்டாலாமா. ஆனால் முதல்ல ஹாஸ்பிட்டல் குவானுக்கு வேற இதை இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களாமா. பார்த்தா இவன் அவங்களுக்கு முன்னாடியே இங்கே வந்து அந்த லாயர் கூட சேர்ந்து இப்போ என்ன புது நாடகம் போடுறியா எந்திரிங்கிறான். இவன் நம்ம ஹீரோயின் மாதிரி இல்ல பயந்து சுபாவம் பயந்துக்கிட்டா. இவங்க 3 பேர் இப்பதான் வந்து பாக்குறாங்க. பார்த்தா ஜினையே காணோம். குவானோட தான் போயிருக்காங்கிற விஷயம் தெரிஞ்சு தேடலாங்கும் போது கரெக்டா நம்ம ஹீரோ கால் பண்றான். முதல்ல ஜினை கண்டுபிடி அப்புறம் பேசிக்கலாங்கிற மாதிரி அக்கா சொல்லிட கட் பண்ணி விட்டுட்டா. ஆனா நம்ம ஹீரோ ஜின் அவ ஹஸ்பண்டோட போறத பார்த்துட்டு தான் கால் பண்ணியிருக்கான். மேபி இது உன்னோட பிளானோ என்னமோன்னு தான் நாங்க இடையில புந்து எதுவும் பேசலன்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் பண்றான். இப்போ லேப்க்கு வெளியே தான் நிக்கிறான். ஸோ லேப்குள்ள இருந்து ஜின் அந்த குவான் வேகமா எழுத்துட்டு வண்டியில ஏற்றிட்டு போக ஹீரோ ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். இப்போ இவங்க லேப்க்கு வந்து பார்த்தா மொத்தமாக கலைஞ்சு போய் கிடக்கு. நம்ம ஹீரோயின் கொஞ்சம் அப்டேட் பண்ண வேண்டிய வேலை இருக்குங்கிற மாதிரி ஹீரோ கிட்ட போய் சொல்லியிருப்பாள். அது அந்த குவான் உண்மைன்னு நம்பி தான் அவளை டார்ச்சர் பண்ணுறான். இப்போதான் நம்ம ஹீரோயின் ஹீரோ அனுப்பின மெசேஜை எடுத்து பார்க்க இந்த பக்கம் 1 வாரம் கழிச்சு
ஜின் இப்பதான் கண்ணே முழிச்சிருக்கா. இவனும் அவளை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். அப்கிரேடிங் பிளானே உனக்கு கிடையாது, நீ எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். ஏன்ட்டியே மாறி மாறி போய் சொல்லிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு அடிக்க வரும்போது கரெக்டா ஹீரோ வந்துட்டான். இவனுக்கு சண்டையை போட வரலனாலும் ஜின்னை காப்பாற்றணும்னு தைரியத்தோட வந்திருக்கேன். ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே ஹீரோவை முடிச்சு விட்டாங்க. உள்ள போக வழியே இல்லை, இத்தனை கார்ட்ஸ் வேற போட்டு வச்சிருக்கான். போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்றதுக்கு கூட சுத்தமாக டவர் கிடையாது. நீங்க ட்ரை பண்ணிட்டே இருங்க, நான் உள்ள போய் பார்க்குறேன்ட்டு ஹீரோயின் போறா. இங்க ஹீரோவை கட்டி போட்டு வச்சிருக்கானுங்க. ஸோ மயக்கம் தெளிஞ்சதும் எப்படியாவது இந்த கட்டை அவிழ்க்கிறதுக்கு அவனோட முயற்சியை போடுறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் பிரேஸ்லெட்டை வச்சு எதுவா வேணா மாற முடியும்ல. ஸோ ஒரு மரமா மாறி முன்ன அப்படியே வரா. ஐயோ மரம் நகருதேன்னு ஒரு கார்டு பயப்பட, அங்க மரமே இல்ல பாக்ஸ் தாண்டா இருக்குங்கிறாரு. ஏன்னா பாக்ஸா மாறிட்டான். ஸோ அப்படி நம்ம ஹீரோயின் இவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி உள்ள போக, உள்ள நம்ம ஹீரோ எப்படியோ ஒரு வழியா கை கட்ட அவுத்துட்டான். வெளியே போறதுக்கான வழியை தேடுறான். ஃபுல்லா லாக் பண்ணி வச்சிருக்கவும் லாக்கவே உடைக்கிறதுக்காக அவன் நெருப்பெல்லாம் வர வச்சுட்டு இருக்கேன். கரெக்டா நம்ம ஹீரோயின் வரா. இவளோட ஃபேஸ் ஸ்கேன் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு ஜின்னா மாற, கரெக்டாக நம்ம ஹீரோவும் கதை உடைச்சிட்டு வெளியே வர ஜின்னை தான் பார்க்குறான். நீங்கள் கிளம்புங்க, நான் குவான்கிட்ட பேச வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு இவன் எப்படியாவது கழட்டி விடலான்னு பார்த்தா போகவே மாட்டேங்கிறான். உன்னோட தான் வருவேன்ட்டு வந்துட்டு இருக்கான். அப்போ அந்த வழியாக 2 கார்ட்ஸ் வரது பார்த்ததும் நான் உங்களை போய் டிஸ்ட்ராக்ட் பண்ணுறேன், நீ ஓடிடுங்கிறான். நீங்கள் இங்கேயே அமைதியாயிருங்கன்னு சொல்லிட்டு ஜின்னோட கெட்டப்பில் தானே இருக்கா. ஸோ குவான் எங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட நார்மலாக தான் பேசிகிட்டு இருக்கா. இவன் அது தெரியாமல் மாப்பை கொண்டு வந்து சும்மா ஆட்டிட்டு இருக்கான். என்னை பற்றி கவலைப்படாதீங்க, நீங்கள் கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் சிம்பிளாக வயிற்றுல ஒரு குத்துதான். ஐயோ அம்மா நான் ஆயிடுச்சு, இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு மறுபடியும் அட்டாக் பண்ண போக இந்த பக்கம் குத்திட்டாங்க. ஐயோ பாவம், ரொம்ப பாவமாக போயிடுச்சு. திரும்ப அட்டாக் பண்ண வர நம்ம ஹீரோயின் உள்ள பூந்து அவங்கள சும்மா புரட்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டா. அப்போ சரி இவளுக்கு ஹெல்ப் பண்ணலாமேன்ட்டு போனா கீழே விழுக்க போறவனை அவதான் காப்பாத்துறா. மூஞ்ச பார்க்கணுமே அப்படியே பேயறிஞ்சாப்புல இருக்கு. சரின்னு திரும்ப தேட ஆரம்பிக்கும் போது திரும்பவும் ஒருத்த உள்ள வந்துட்டான். அவன் வேற கிட்ட வந்துட்டு இருக்கான், கண்டுபிடிச்சிருவானேன்னு சொல்லிட்டு ஹீரோவோட கண்ணை மூடிட்டு பிரேஸ்லெட்டை யூஸ் பண்ணி ஒரு பெட்டி மாதிரி ஆக்கிட்டாங்க. அவனுக்கு தெரியலையாச்சே, பாக்ஸ் நினைச்சிட்டு சுத்தி முத்தி தேடிட்டு கிளம்பிட அவன் போனதும் பாக்ஸை மறைய வச்சுட்டு எந்திரிச்சுக்கிட்டா. பட் இவ இவ்வளோ க்ளோஸ்ல இருந்தா இல்லையா, அதனால இவனுக்கு கூ சொன்னது ஞாபகம் வருது. உனக்கு ஜின் மேல லவ்லாம் இருக்காது, நீ தான் தப்பா புரிஞ்சுக்கிட்ட. அடிக்கடி நீ அவங்கள மீட் பண்ணனா நீயே புரிஞ்சுப்பன்னு சொல்லியிருப்பான். ஆனா அவன் நெஞ்சு பிடிச்சிக்கிட்டு இல்ல கூ சொன்னது தப்பு, எனக்கு நிஜமாவே ஜின்னை பிடிச்சிருக்கு, இது உண்மைன்னு சொல்லிட்டு தங்ஷி நீ ஒரு கேவலமானவன் இவனை திட்டிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் அந்த குவான் இன்னும் ஜின்னை விடல. உண்மையை சொல்லு, எங்க வச்சிருக்கன்னு அடிக்கிறான், கெஞ்சிரான். ஆனா விட்டப்பாடு இல்ல. கரெக்டா கரண்ட் ஆஃப் ஆனதும் யாருதுன்னு அவன் தேட உண்மையான ஜின் கிட்ட நம்ம ஹீரோயின் வந்து நான் உன்னை காப்பாற்ற தான் வந்திருக்கேன்னு சொல்லி முதல்ல அங்கிருந்து வெளியே கூப்பிட்டு வந்துட்டா. பட் மொத்தமாக வெளியே போகிறது கஷ்டம். கீழே ஆள் இருக்காங்க, நான் உங்களை பார்த்துக்கிறேன், நீ முதல் வெளியே போ, வெளியே என்னோட அக்கா இருக்கா, ஸோ நீ போய்க்கலான்னு சொல்லிட்டு ஜின்னா மாதிரி அவங்க இவளை துரத்த அப்படியே டிஸ்ட்ராக்ட் பண்ணி கூப்பிட்டு போயிட்டு இருக்கா. சரின்னு இப்போ உண்மையான ஜின் பயந்து கீழே இறங்கி வர கரெக்டா நம்ம ஹீரோ அங்க பாரு ஒருத்தர் என்னை அடிக்க துரத்திட்டு வரான். சீக்கிரம் அவன்கிட்ட இருந்து என்னை காப்பாத்துன்னு அவ பின்னாடி போய் ஒளிய. இவன் இங்க பயந்த சுபாவமாச்சே, நம்ம ஹீரோயின் இல்ல எப்படி காப்பாத்துவா, என்னால முடியாதுன்னு இவ பயப்படுறா. சரி இவனை நம்மளே சமாளிப்போன்னு சொல்லிட்டு சேரை வச்சு அழுத்தி அப்படியே கத்திட்டு இருக்கான். உண்மையான ஜின் அப்படியே எஸ்கேப் ஆகலான்னு பார்க்க ஜின் என்ன மட்டும் தனியா விட்டு போகாதான்னு சொல்லவும் நீ யாருன்னே தெரியாதுன்ட்டு அவ போக திரும்பவும் சேரை பிடிச்சிட்டு அழுத்திட்டு சும்மா உசுறு கொடுத்து கத்திட்டு இருக்கான். அவன் இவனை விட பலசாலியாச்சே, ஸோ அவனை அட்டாக் பண்ண வர திரும்பவும் கத்திட்டு எப்படியே தப்பிச்சு ஓடலான்னு பார்க்குறான். பிடிச்சிட்டான். ஒரே அடிதான் பாவம் கீழே விழுந்துட்டான். நீ யாருனே எனக்கு தெரியாதுன்னு ஜின்னு சொல்லிட்டு போனான்ல, அதை நினச்சிக்கிட்டு நான் அவளை லவ் பண்ணுறேங்கிற விஷயம் அவளுக்கு தெரிஞ்சு இனிமேல் என்னை மீட் பண்ணவே கூடாதுன்னு தான் தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாலான்னு ஃபீல் பண்ணேன். நம்ம ஹீரோவை அடிக்க வந்தவனை ஹீரோயின் வந்து ஒரே அடி தான் அடிச்சு சாச்சிட்டா. என்னடா இங்கே நடக்குதுங்கிற மாதிரி பார்க்க எழுப்பி விட்டு வா போலான்ட்டு போறான். அவன் பேன்னு பார்த்துக்கிட்டே இருக்கான். உனக்கு அடிபட்டுருச்சா, நான் வேணா உன்னை தூக்கிட்டு போறேன், வா போலாங்க. இல்லை நான் ஓகேவா தான் இருக்கேன், நீ என்னை யாருனே தெரியாதுன்னு சொல்லிட்டு போனேன், எதுக்காக இப்போ திரும்பி வந்தேன்னு கேட்குறான். அடடே நீ என்னை முன்னே மீட் பண்ணியா, எனக்கு மூடு சரியில்லைன்னா அப்படிதான் சொல்லுவேங்க. அப்போ நீ கண்டுபிடிக்கல, அது வர சந்தோஷம் ஃபீல் பண்ணுறான். சரி வா கிளம்பலான்னு சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு வர போய் பார்த்தா அந்த உண்மையான ஜின் குவான் கிட்ட மாட்டிக்கிட்டா. ஸோ நம்ம ஹீரோவை உள்ள வச்சு சாத்திட்டு பிரேஸ்லெட்டை யூஸ் பண்ண பார்க்குறா. இடிக்கவோ அது ஒர்க் ஆக மாட்டேங்குது. என்னதான் பண்றதுன்னு சொல்லிட்டு அவள் அந்த பக்கமும் போய் ஒளிஞ்சு நின்னுக்க இப்போ ஹீரோ வந்து வெளியே பார்க்குறான். ஒருவேளை இதுவும் அவளோட பிளான் போலேன்னு நினச்சிக்கிட்டான். ஆனால் கரெக்டாக அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துட்டாங்க. அக்கா யுவான்லாம் இருக்க உண்மையான ஜின் எப்படியோ காப்பாற்றிட்டாங்க. பட் இதை ஒன்றும் புரியாமல் நம்ம ஹீரோ குறுன்னு பார்க்குறத நம்ம ஹீரோயினும் பார்க்குறா. இடி அடிக்கிறதால இன்னுமே அவளால மாற முடியல. இப்போ நம்ம ஹீரோ பார்ல தான் இருக்கான். அங்கே ஒரு பையன் பொம்மை 3 பொண்ணுங்களை சுற்றி கிஸ் பண்ணிட்டு வர மாதிரி ஒரு பொம்மை இருக்கவும் அதை அப்படியே பார்த்துட்டு இருக்க கரெக்டாக கூ வரான். அளவா கூடிடா, உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்ல
நான் நிச்சயமா ஒரு மனுஷனே கிடையாது. எனக்கு உண்மையாவே ஜின் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொல்ல. அவன் நல்லா படிச்சு ரிசர்ச்சராக இருக்கா. 2 பேருக்கும் பொருத்தமாக இருக்கிறதால அட்ராக்ட் ஆகிறது ஒன்றும் தப்பு கிடையாதுன்னு சொல்ல. நான் நிச்சயமாவே ஒரு முட்டாள் தான். ஏன்னா உண்மையாவே நான் ஜின்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவளை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன். அவள் என்கிட்ட வந்தாலே லப் டப் அதிகமாக துடிக்க ஆரம்பிச்சிடுது. ஆனால் ஏன்னு தெரில, நான் அவளை விரும்பவும் இல்லைன்னு தோணுதுங்கிறான். உண்மையான ஜின் குவான் கிட்ட மாட்டியிருந்திருப்பாள்ல, அப்போது அவளை இவன் லவ்வே பண்ணாத மாதிரி தான் ஃபீல் பண்ணியிருக்கான். அவளை எனக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கு, பிடிக்காத மாதிரியும் இருக்குங்கிறான். குவுக்கே என்ன சொல்றதுன்னு தெரியல. ஃபுல்லாக ஊற்றி கொடுத்துட்டு குடிடாங்கிறான். இந்த பக்கம் வீட்டில் கட்ட உண்மையான ஜின் முன்னாடி நம்ம ஹீரோயின் உட்காந்துட்ருக்கா. எல்லாத்தையும் சொல்லிட்டா. திரும்பவும் பிரேஸ்லெட் அப்கிரேட் ஆகுறதால இவ இதுலயே மாட்டிக்கிட்டா. நீ எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்க, ரொம்பவே தேங்க்யூ. அண்ட் உனக்கு நான் சாரியும் சொல்லணும்னு சொல்லிட்டு சிஷிக்கிட்டையும் அவ ரொம்பவே தேங்க் பண்றா. என் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். உன்னோட வாழ்க்கையில குவான் ஒரு மிஸ்டேக், அவ்வளோதான். அதை நம்ம சரி பண்ணிக்கலாம், நீ கவலைப்படாதங்கிறா. கட் பண்ணா இப்போ அவங்க 2 பேருக்கும் டிவோர்ஸே ஆகிடுச்சு. இவங்க கம்பெனியோட ஃபவுண்டர் ஜின் தான். ஸோ மொத்தமாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான அதிகாரம் ஜின்னுக்கு மட்டும்தான் இருக்குன்னு கோர்ட்டே சொல்லிட்டாங்க. அந்த கெட்டவன் கிட்டேருந்து ஒரு வழியாக விடுதலை ஆகிட்டா. உடனே அவன் நம்ம முன்னாடி எவ்வளோ சந்தோஷமா இருந்தோம், இனிமேல் நான் உனக்காக திரும்பி வாழ்கிறேன்னு விட்டு போட. குவான், நான் எதையுமே மறக்கல. ஒவ்வொரு நாளும் நீ என்னை எப்படி ட்ரீட் பண்ணன்னு எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்கு. இப்போ மட்டும் மறக்க மாட்டேன், இல்லை எப்பவுமே வாழ்க்கை ஃபுல்லாக இதை மறக்க மாட்டேன். இனிமேல் உனக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹாப்பியாக கிளம்பிட்டா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்ட அப்கிரேடுனாலே ஸ்லோவாக தான் ஆகும். கடுப்பாக இருக்கு இவளுக்கு. ஏன்னா ஜின்னோட கேரக்டர்லேயே மாட்டிக்கிட்டா இல்லை. கரெக்டாக காலிங் பெல் அடிக்கவும் ஜின்னும் அக்காவும் தான் வந்திருப்பாங்கன்னு ஆசையாக ஓப்பன் பண்ண வந்திருக்கிறது கு. இவளை உண்மையான ஜின்னு நினச்சிக்கிட்டு டிபிசி சார்பா உங்களோட கேஸ் முடிஞ்சிடுச்சல, அதுக்கு பார்த்து வாழ்த்துக்கள் சொல்லலான்னு வந்தங்க. கரெக்டாக அக்காவோட கார் நிற்குது. உண்மையான ஜின் வந்துடுவாள்ல. ஸோ உடனே யுவான் ஜின்னை பிடிச்சிக்கிட்டு, நான் டிசைன் பண்ண கேரக்டரை நீ முதல்ல பார்க்கணும்னு நினச்சல, வான்னு சொல்லிட்டு உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டா. இப்போ உண்மையான ஜின்னும் அக்காவும் வர டிவோர்ஸ் ஆனதுக்கு தான் இப்படி டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயினும் கோ இருக்காங்கிறத சொல்லிட்டு டிவோர்ஸ்க்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு ஓடிட்டா. மேலே கோ அந்த டிசைனை பார்த்துட்டு, நான் வீட்டில் போய் யோசிச்சு சொல்கிறேனேங்க, இவனை வேற சமாளிக்கணுமேன்னு சொல்லிட்டு என்னோட டேர்ட்டில் பாருன்னு காட்டுறா. இது மாஸ்டர் டோவே வளர்த்துனது. இது வளர்த்துனா குட் லக் மட்டும்தான் கிடைக்குங்க. இதே மாதிரி குட் லக் டேர்ட்டில் என்கிட்டயும் ஒன்று இருக்கு. அப்போ நீயும் அவர்கிட்ட தான் வாங்கியிருக்கியான்னு கேட்குறான். இருக்கலாம், ஆனால் நான் இதை 200 யானுக்கு தான் வாங்கினேன், நீ 600 யானுக்கு தான் நான் வாங்கியிருப்பேன்னு கேட்க, இவன் 5 யான் கொடுத்து என்னமோ தானே வாங்கினான். அதை சொன்னா கஷ்டப்படுவான்ட்டு நீ என்னை விட ரொம்ப லக்கி தான் இருக்கான். அது எனக்கே தெரியுமேன்னு சொல்லிட்டு யுவான் சீக்கிரம் ரீச் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்க. அவனுக்கு பேக்ரவுண்ட்ல பிஜிஎம் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. பையன் விழுந்துட்டான். அடுத்து சரி என்னோட புக்கை பாருன்னு டைம் ஓட்ட பார்க்க சுஷியை வந்துட்டேன்னு கூப்பிடவும் வா போலன்னு எடுத்துட்டு வந்துட்டா. இப்போ குவும் உண்மையான ஜின்னை பார்த்து எலாஸ்டிக் மெஷோட காப்பிரைட்டை எங்களுக்கே தந்தா நல்லா இருக்கும்னு கேட்க, கண்டிப்பாக யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்கிறா. இப்போ கட் பண்ணா படித்து பார்த்து கான்ட்ராக்ட்லேயும் சைன் பண்ணிட லின்னால நம்பவே முடியல. இதுக்காக எத்தனை நாள் கஷ்டப்பட்டுருக்காங்க. நீங்கள் இந்த விஷயத்தில் இவ்வளோ சீரியஸாக இருக்கிறதால தான் நான் இந்த முடிவுக்கே வந்தங்கும் போது எங்களை விட தங்ஷி தான் ரொம்பவே சீரியஸாக இதை ட்ரை பண்ணா. அவனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் இங்கே வர முடியலங்க. இவன் முழிக்கிறத பார்த்துட்டு, அப்போ நீங்கள் தங்ஷியை பற்றி இப்போ கேட்கல போலியங்க. ஆமாம், நான் அவரை சொல்லலை, செங் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கா, அவளுக்காக தான் சைன் பண்ணுறேங்கிற மாதிரி சொல்கிறா. சரி அவளை கூப்பிடுங்க, 2 பேரும் மீட் பண்ணிட்டோங்க. அவள் சிக் லீவில் இருக்கான், அவளுக்கு என்னால் தான் உடம்பே முடியாமல் போயிருக்கு. ஸோ அவளை எதுவும் சொல்லாதீங்கன்னு கேட்டுக்க அவங்களும் ஒன்றும் சொல்லலை. நாளைக்கு இவங்களோட புது ப்ராடக்ட் லான்ச் ஈவெண்ட் நடக்க போது ஸ்பெஷல் கெஸ்ட்டாக நீங்கள் வரணும்னு கேட்க, போயிட்டு வா நல்லா இருக்கும், கண்டிப்பாக இவ வருவாங்கிற மாதிரி அக்கா தான் சொல்கிறா. இவ இவ்வளோ அழகாக பேசுகிறத பார்த்து லின்னுக்கு பிடிச்சிருச்சு. நானே அவங்கள வழி அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவனே வரான். கையை கொடுத்து இன்ட்ரடியூஸ் ஆகலான்னா அவள் பேச்சே வரமாட்டேங்குது. அவளை பார்த்தா இட்ஸ் ஓகே மை ப்ளஷர்னு அவள் கையை கொடுத்துட்டு கிளம்பிட்டா. இவனுக்கு இங்கே ஒரே சந்தோஷம். இப்போ இந்த பக்கம் ஹீரோ கிட்ட கு இவங்களோட ப்ராடக்டோட ஃபைனல் டிசைன் போயிட்டுருக்கு, இதை நீ ஜின் கிட்ட காட்டி கேட்க போறியா? அவங்களுக்கும் இப்போ டிவோர்ஸ் ஆகிடுச்சு, நீயும் சிங்கிள் தானே, 2 பேரும் சேர்றதுல எந்த தப்பும் கிடையாதுங்க. இல்லை எனக்கு தெரியலடாங்கிறான். நீ லவ் பண்ணுற ஜின்னை பார்க்க பயப்படுறியா, இல்லை நீ லவ் பண்ணாத ஜின்னை பார்க்க பயப்படுறியா? சில டைம் நம்மளோட ஃபீலிங்ஸை நம்மளாலேயே புரிஞ்சுக்க முடியாது. அதுக்குன்னு குறிப்பிட்ட டைம் கொடுத்தா கண்டிப்பாக எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு சொல்ல, கரெக்டாக சொன்னடான்ட்டு இப்போவே நான் ஜின்னை பார்க்க போகிறேன்ட்டு கிளம்பிட்டான். இப்போ இந்த பக்கம் உண்மையான ஜின் கிட்ட நம்ம ஹீரோயின் அந்த எலாஸ்டிக் மிஸ் பற்றியெல்லாம் கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா. இவ இன்னுமே ஜின்னாக தான் இருக்கா, ஏன்னா இன்னும் ஃபில்டர் அப்டேட் ஆகலை. அப்போ தங்ஷிக்கிட்ட இருந்து கால் வரவும் கண்டிப்பாக ஒர்க் ரிலேட்டடாக தான் கூப்பிடுவாங்க. யார் அந்த ஃபேக்ட்ரியில் பார்த்த பையனா, அவனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்கிற மாதிரி லேன்னு சொன்னாருங்கவும்,
அன்னைக்கு என்ன அவனுக்கு அடிபட்டுருச்சான்னு சொல்லிட்டு காலை அட்டன் பண்ணுறா. பார்த்தா அவன் வெளியே தான் நிற்கிறான், வந்துட்டான். உள்ள இப்போ ஒரு ஜின் தான் இருக்கா. நம்ம ஹீரோயினா இல்லை உண்மையான ஜின்னான்னு தெரியல. இவனுக்கு இவளை பார்த்ததும் கோ கேட்டான்ல, நீ லவ் பண்ணுற ஜின்னை பார்க்க பயப்படுறியா, நீ லவ் பண்ணாத ஜின்னை பார்க்க பயப்படுறியான்னு. அதுக்கு இப்போ பதில் சொல்கிறான், லவ் பண்ணாத ஜின்னை பார்க்க தான் பயப்படுறேன்ட்டு. இதில் உங்களோட ஒப்பீனியனை கொஞ்சம் சொல்லுங்களேன்னு வந்து கேட்குறான். இப்போ தான் நானும் சிங்கும் இதை டிஸ்கஸ் பண்ணோம், அவகிட்டே கேளுங்க அவளே சொல்லுவான்னு சொல்ல, அவளுக்கு தான் உடம்பு சரியில்லைன்னு கேட்குறான். ஆமாம்மா நாங்கள் ஃபோனில் தான் டிஸ்கஸ் பண்ணோம், வேணா பாருங்கன்னு சொல்லிட்டு எடுத்து கட்டிட்டு இருக்கா. சரி கூக்கு சென்ட் பண்ணிடுறேன்னு ஃபோட்டோ எடுக்க வரேன், ஆல்ரெடி சிங்கே அனுப்பி விட்டாங்கிறா. சரி நீங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு கிளம்பும்போது ஒரு சவுண்டு. என்னடான்னு திரும்பி பார்க்க டோர் இப்படி இழுத்து சாத்த பயந்துட்டான். யாரோ உள்ளே இருக்க மாதிரி இருக்கேன்னு கேட்க எலிதான் இருக்குங்கிற மாதிரி சமாளிக்கிறா. அந்த எலியை நான் இப்போ பிடிச்சி காட்டுற பாருங்கன்னு சொல்லிட்டு வந்து ஓப்பன் பண்ண பயங்கர ஷாக்கு. நம்ம ஹீரோயின் அப்படியே பொம்மை மாதிரி நின்றுக்க, இது என்னோட வேக்ஸ் ஃபிகர் தான் அப்படிங்கிற மாதிரி சமாளிக்கிறா. கண்ணை சிமிட்டாமல் இருக்க முடியாதுல்ல, வந்த பக்கமாக திரும்ப கண்ணை நல்லா பிளிங்க் பண்ணிட்டு அப்புறம் நல்லா வச்சுக்கிட்டா. இது உண்மையானது போலவே இருக்கு, ஆனால் ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் தான் சொல்லிட்டு தோட வரும்போது அவள் ஸ்டாப் பண்ணிட்டா. நீங்கள் என்ன எதுக்கு டச் பண்ணுறீங்கன்னு கேட்க, அப்படியா இல்லை சாரி சரி நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு ஓடிட்டான். இவளுக்கு இங்கே கண்ணில் இருந்து தண்ணியே வந்துருச்சு. போனவன் பேக் எடுக்கும்போது இருக்க பேப்பர் எல்லாம் இழுத்து போட்டான். அப்போது அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது குப்பை தொட்டியில் இவன் ஒரு லேம்ப் செஞ்சிருப்பான்ல, அது உள்ள கிடக்கு. அன்னைக்கு நம்ம 2 பேரும் லைட் போனப்போ சாப்பிட்டோம்ல, உன்னோட ஃபேவரெட்னு என்ன சொன்னேன்னு கேட்கவும் பீஃப் தான் பிடிக்கும்னு சொல்லியிருப்பா. ஸோ அப்படியே அந்த லைட்டை கையில் எடுத்துக்கிட்டு பக்கத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் அது சூப்பராக இருக்கும், இன்னைக்கு நைட் ஃப்ரீனா வாவை போய் சாப்பிட்லான்னு கூப்பிட. உண்மையான ஜின்னுக்கு இது பிடிக்காது, நீயே போய்க்கோன்னு சொல்லிட்டு கண்ணாடியை கொடுக்க கரெக்டாக இவன் திரும்பும்போது நம்ம ஹீரோயின் வராளா. 2 பேரும் பார்த்ததும் பயங்கரமாக பயந்து கத்த ஆரம்பிச்சிட்டான். பயபுல நடுங்கியே போயிட்டான். இப்போ நம்ம ஹீரோயின் ஹியூமன் மாதிரியும் உண்மையான ஜின்ன வேக்ஸ் மாதிரியும் ப்ரெசென்ட் பண்றா. அவ இங்க பேன்னு பார்க்க அவளை தூக்கி உள்ள வச்சுட்டு வா போலான்னு கூட்டிட்டு போயிட்டா. ஜின்னோட கிளாஸ்ல போட்டிருக்கான். ஸோ இவளுக்கு ஒரு மாதிரி பிளர்ரா தான் தெரியுது. நாம ஏன் கார்ல போக கூடாதுன்னு கேட்க பக்கத்துல தான் ரெஸ்டாரண்ட், நடந்தே போய்க்கலாங்கிறான். இவளை இப்போ நம்ம ஹீரோயின் போலதான் நமக்கு காட்டுறாங்க. சரியா தெரியாம விலப்போக அவன் தான் பிடிச்சிட்டு இருக்கான். இவதான் எனக்கு பிடிச்ச ஜின்னு கொஞ்சம் வாயில உளறிட, என்னது அப்படி சொல்லிட்டு கேட்கிறா. நான் ரெஸ்டாரண்ட்டை சொன்னேன்னு சொல்லிட்டு சமாளிச்சிட்டான். நான் கூட உனக்கு என்ன பிடிச்சிருக்கோன்னு பயந்தே போயிட்டேன்னு சொல்லிட்டு, உனக்கு ஒன்று தெரியுமா, நம்ம ஒரே உலகத்தில் வாழ்ந்தாலும் வேற வேற உலகத்தில் தான் வாழ்கிறோம். ஒவ்வொருத்தர் கண்களும் ஒவ்வொரு மாதிரியெல்லாம் இருக்குங்கும்போது நம்ம ஒரே உலகத்தில் பயணம் பண்ணாலும் ஒரே விஷயத்த பார்க்க மாட்டோம்ல, இதை நீ நம்புறியான்னு கேட்க, கண்டிப்பா நான் இதை நம்புறேன், உன்னோட உலகத்துல நான் உனக்கு எப்படி தெரியறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மனசுல இருந்து கேள்வியை கேட்டுட்டா. அதுக்கப்புறம் அப்படியே சமாளிச்சுட்டு பேசிட்டு வர திரும்பவும் வில போயிட்டாளா. அவன் தான் பிடிக்கிறான். உனக்கு உடம்பு சரியில்லையா, நம்ம வேணா ஹாஸ்பிட்டல் போகலாமான்னு கேட்க, சச்சா இல்லை கண்ணாடியில் லென்ஸ் போயிடுச்சு போல, நான் போய் மாற்றிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு நல்லா தான் பார்க்கன்னு தெரியுங்க. இவன் அப்படியே இவ்வளோ பேனு பார்க்கவும் இதே மாதிரி தான் சூமியாவை முதல் பார்த்துருப்பான். அதே பார்வை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்ட்டு ஓடிட்டா. இந்த பக்கம் யுவானையும் கூவையும் காட்ட அவங்களோட ஆமக்குட்டியை தூக்கிட்டு வந்திருக்காங்க. அவளோடது ஃபீமேல் டர்ட்டில், இவனோடது மேல் டர்ட்டில். பசி என்னால் அடைக்க முடியாது, நீங்க பாட்டுக்கு சொல்லுங்க, நான் பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டே கேட்குறேன்ட்டு அவன் அந்த ஆமையை பற்றி டீட்டெயிலாக எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவ சில்லையை எடுத்து அதிக காரம் இருக்காதுன்ட்டு 3 ஸ்பூன் உள்ள போயிடுச்சு. காரமே அடங்க மாட்டேங்குது. தண்ணியை குடிக்கிறா, ட்ரிங்க்ஸை குடிக்கிறா, ஒன்றும் கேட்கல. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு 73% தான் அப்கிரேட் ஆயிருக்கு. தங்ஷி இவளை பார்த்த பார்வையை நினச்சி பார்த்துட்டு இருக்கேன். இது எவ்வளோ ஸ்லோவாக அப்கிரேட் ஆகுதோ அந்த அளவுக்கு ஃபீச்சர்ஸோட ஃபில்டர் வரப்போகுதுடி, கவலைப்படாதங்க. நானும் அப்படித்தான் நினைக்கிறேன்ட்டு ஒரு மாதிரி உட்காருவோம். உனக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லி ஃப்ரெண்டு கேட்குறா. இது என்னோட இல்யூஷனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன்ட்டு தங்ஷி ஜின்னை லவ் பண்ணுறான்னு நினைக்கிறேன்னு சொல்ல வரும்போது உண்மையான ஜின்னா அக்கா அழகாக ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வரா. நான் எப்படி இருக்கேன், நல்லா இருக்கேன் இந்த ட்ரெஸ்ன்னு கேட்கும்போது, நீ ரொம்ப அழகாக இருக்கேன், உன்னோட கண்களும் ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்ல அவள் இப்போ காண்டாக்ட் லென்ஸ் போட்டிருக்கான். நீங்கள் என்னோட ஃப்ரெண்ட்ஸில், ஸோ உங்கள் கண்ணுக்கு நான் அப்படி தான் தெரியுங்கும்போது நீ மற்றவங்க கண்ணுக்குமே அழகாக தான் தெரியுவேங்கிற ஹீரோயின். இப்போது உண்மையான ஜின் நம்ம ஹீரோவோட ஆஃபீஸ் வந்துட்டு புது ப்ராடக்டை லான்ச் பண்ண போகிற ஈவெண்ட்டை நடத்த போகிறோன்னு கூப்பிட்டாங்க இல்லையா, அதுக்கு தான் கலந்துக்க போகிறா. பட் இவளுக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது. நான் பெருசாக யார்கிட்டையும் பேச மாட்டேன், எனக்கு இதெல்லாம் புதுசாக இருக்குன்னு சொல்லி பயப்பட என்னோட முதல் கேஸ்லேயுமே என்னோட கால்லாம் நடுங்குச்சு. அதுக்காக நான் விடலையே. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படி தான் இருக்கும். இந்த வீக்னஸை உடைச்சனா நீ இன்னும் மேலே வரலாம், உன்னோட கம்பெனியை நீ ஒருத்தி தான் நான் பார்க்க போகிறேன்னு அக்கா நல்லாவே மோட்டிவேட் பண்ணி பேசுகிறா. இப்போ தங்ஷி ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கா. ஜின்னுக்கு டியூவல் பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்குது, ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்குன்னு போய் சொன்னால, அதுக்காக தான் வந்திருக்கான். அக்காவும் யுவானும் கூட இருக்காங்க. நம்ம ஹீரோயின் டாக்டராக இப்போது ஒரு உருவத்தில் இருக்கா. உண்மையான ஜின்னும் நான் சரியாகிட்டேன்னு சொல்லிட்டு அவங்களோட கிளம்பிட
இவன் அப்படியே சோகமா ஜின்னை தான் பாக்குறான். இதை நம்ம ஹீரோயினும் அந்த டாக்டர் கேரக்டர்ல இருந்து பாக்குறா. இப்போ நம்ம தங்கச்சியும் ஜின்னை இனிமேல் பார்க்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு சோகமா வர, எங்க பார்த்தாலும் அவன் ஞாபகமா தான் இருக்கு. முன்னாடி கூட ஜின் போற மாதிரி இருக்கு, அப்படியே ஓடி வரான். டக்குன்னு பார்த்தா மறைஞ்சு போயிட்டா. எல்லாம் இவனோட கற்பனை தான். பார்த்தா இவன் இப்போ நடு ரோட்ல நின்றுட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்து மொத்தமா அப்படியே பிளாக் அண்ட் ஒயிட்ல தெரிய ஆரம்பிச்சிருச்சு. கரெக்டா சிக்னல் வேற மாறிடுச்சு. இவனுக்கு கலர் போனதால சிக்னலும் தெரியலையா. கரெக்டா ஒரு கார் வேற மோத வர, டக்குன்னு நம்ம ஹீரோயின் தான் வந்து ஹீரோவையே காப்பாத்துறா. ஆல்ரெடி இவனுக்கு கண்ணில் வேற பிரச்சனை இருக்கு.